வணக்கம் தோழர்களே. 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துள்ளோம். இது ஐயன் திருவள்ளுவர் நமக்கு கொடுத்தது. அந்த மாதிரி சம்பவம் இன்னைக்கு ஒன்று நடந்தது. அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. சங்கியே முழங்கு, சங்கியே முழங்கு, சங்கியே முழங்கு. இது பாரதிதாசன் நமக்கு கொடுத்தது. தமிழ் கவிஞர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் நமக்கு கொடுத்தது. சங்கியே முழங்கு, சங்கியே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கியை முழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த பாட்டை டியூன் போட்டு நம்ம பாடலா கேட்கும் போது நம்ம உடம்புல அந்த ரத்தம் சூடேறி நரம்பு முறுக்கேறும் பார்த்துக்குங்க. அது இங்க இருக்கிற தமிழர்களுக்கு மாத்திரம் இல்லை, உலகத்தில் தமிழனா எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பாட்டை கேட்கும் போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஒரு வீரம் வரும். ஏன்னா தமிழனின் வீரம் தொன்மையானது. ஆனால் அம்பேத்கர் சொன்னாரு, இந்த இந்தியாவை ஆள ஒருத்தர் தகுதியான ஒருத்தர் இருக்கிறாருனாக்க அது ஆதி குடிகளான தமிழர்களே ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார், அவருடைய முன்மொழியில சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம அதுக்கு போக வேண்டாம். இந்த சங்கிய முழங்கு பாட்டை இன்னைக்கு குடியரசு தின விழா நிகழ்வுல நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் போட்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி நம்மளுடைய சாதனைகள் எல்லாம் வரிசையை அடுக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. நம்ம டிவிலையும் பார்த்துருப்போம், நேர்லையும் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்த இடத்துல தான் நான் அந்த திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை சொல்றேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். நம்ம கவர்னர் ஐயா என்ன பண்றாரு, அவருக்கா ஒரு ஃபார்முலா போட்டுக்கிறாரு. சட்டசபையில அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா. இதுவரைக்கும் இருக்கிற மரபுகள் எல்லாத்தையும் மாத்திட்டு முதல்லயே ஜனகணமன பாடணும் அப்படிங்கிற அவரோட ஃபார்முலா. இதையெல்லாம் மாத்தணும்னு பாக்குறாரு, அவர்னால முடியல. என்ன செய்யறாரு, சட்டசபை ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணிடுறாரு. இது ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை நிறைய தடவை நடந்துருச்சு. அவர் பீரியட் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கூட இன்னும் அவர் கவர்னராக தான் இருக்கிறாரு. நம்மளும் ஓகேன்னு விட்டுட்டோம். அவருக்கு தர வேண்டிய மரியாதையை நம்மளுடைய சிஎம், நம்மளுடைய சட்டமன்றம், நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய அதிகாரிகள் எல்லாருமே தெளிவா அவருக்கு என்ன தரணுமோ மரியாதை அதை அப்படியே தந்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய பீரியட் முடிஞ்ச பின்னாலையும் ஒரு கவர்னருக்கு உண்டான அனைத்து அந்த மரியாதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு குடியரசு தினத்தன்னைக்கு கொடியேற்றுறதுக்கு உண்டான உரிமையை கொடுத்தது வரைக்குமே அவருக்கு உண்டான மரியாதையை நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனா அவர் கடமையை கரெக்டா செய்யறாரான்னு கேட்டீங்கன்னாக்க கிடையாது, சத்தியமே கிடையாது. ஏன்னா அவர் சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதை கொடுத்து விட்டு அதை சைன் பண்ண வேண்டியது மட்டும்தான் அவருடைய கடமை. சட்டசபை நடக்கிறதுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் நம்மளுடைய அரசாங்கம் என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றும் போதோ சைன் பண்ண வேண்டிய ஒரு வேலையை விட்டுட்டு நீங்க அதை பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிநடப்பு செய்யறாரு. எதிர்கட்சி தலைவர் வெளிநடப்பு செய்யறது மாதிரி அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்காக தான் இந்த பாட்டை நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன். நான் சங்கியே முழங்கு, சங்கியே முழங்கு, மங்காத தமிழினங்கள் சங்கியே முழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதிதாசன் பாட்டை வச்சு நம்ம சிஎம் அவர்கள் தெளிவா நம்மளுடைய அந்த இடத்த சொல்லிட்டாரு கவர்னருக்கு. அவர் லாங்குவேஜ் புரியுதோ இல்லையோ அது வேற விஷயம், தெரியுமோ என்னன்னு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துக்கு இந்த பாட்டை நம்ம கேட்கும் போது அவர் பண்ணினதுகளுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி தராததுக்கு, அவர் ஒப்புதலுக்கு சைன் போடாததுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னைக்கு நம்ம சிஎம் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ, நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ ஒரு விஷயத்த தெளிவா பண்ணாரு. தமிழனின் நிலைப்பாடு இதுதான், தமிழனை சீண்டி பார்க்காத அப்படிங்கிற ரேஞ்சில் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பண்ணினாரு நம்ம சிஎம். அதுக்காக சிஎம்க்கு ஹாட்ஸ்அப் சொல்லிக்கலாம் நம்ம. ரெண்டாவது ஒரு விஷயம்,